4 கிராம் இருக்குமா? பில் போட்டுருங்க. கவுண்டர் காட்டுங்க. வாங்க, பில்லுக்கு பணம் கட்டியாச்சு, இந்தாங்க. பணமா? யார் கட்டினது? ஏங்க அண்ணே, நான் தான் தீத்தாரப்பேன். நீயா? ஆமா, நானே தான். அடையாளம் தெரியுதா? அன்னைக்கு திடீர்னு ரூமுக்குள்ள போலீஸ் வந்துடுச்சு, எல்லாம் வீணா போச்சு. அது போகட்டும், இந்த மோதிரத்தை வாங்கிக்க. வெளியில மாருதி கார் நிக்குது. ராஜாத்தி, இது என் ஃப்ரெண்டு கடை தான், என்ன வேணாலும் வாங்கிக்கோ. போலீஸே இல்லாத இடமா பார்த்து போயிடுவோம். அப்புறம் என்ன தயக்க, வர வேண்டியது தானே. Behave yourself. ஹாய் பிரியா. ஏய் ஜானகி, எங்கட கொஞ்ச நாள் ஆளைய காணோம். ஒன்னதான் பார்க்கவே முடியல. ஆமா, இங்கே நிக்கறா. அங்க பாரு. அவர்தான் எங்க அண்ணன். எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு துடிக்கிறாரு. பண்ணிக்க வேண்டியது தானே. என்ன விடு, உனக்கு எப்ப கல்யாணம்? நான் ஆபீஸ் விட்டு வந்து ரொம்ப நேரமாச்சு, நான் புறப்படுறேன். சரி, ஆபீஸ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்து பாரு. ஓகே, பை. ஆமாண்டி. நிஜமாவா? எங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில பிடிப்பே இல்லாம இருக்கேன். பிரியா, இவர்தான் எங்க அண்ணன், போலீஸ் இன்ஸ்பெக்டர். பயந்துராத, குணம் குழந்தை மாதிரி. அண்ணே, இவதான் பிரியா, என் ஃப்ரெண்டு. ஒரே காலேஜ்ல ஒன்னா படிச்சோம். அண்ணே, இன்னைக்கு பிரியாவுக்கு நம்ம வீட்ல தான் லஞ்ச். ஷட் அப். ஜானகி, உன் ஃப்ரெண்ட நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர அளவுக்கு தகுதியோ யோகியத்தையோ இல்ல. பருவத்தை பணமாக்கி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து பழக்கப்பட்டவா. இவகிட்ட நீ பழக்கத்தை வச்சுக்க வேண்டாம். கம் ஆன். அண்ணா, பேசிட்டீங்களா? ஜானகி, உங்க அண்ணன் முரட்டுத்தனமான போலீஸ்காரரா இருந்தா பத்தாது, மனிதாபிமானம் உள்ள மனுஷனாவும் இருக்க சொல்லு. பிரியா. Damn it. ஏமா ஜானகி, உன் ஃப்ரெண்ட் அப்படியே நான் திட்ட அனுப்பிச்சிட்டேன்னு கோவமா? இல்லண்ணே, பல நாள் கழிச்சு பார்த்தேன் என் ஃப்ரெண்ட. அவமானிச்சு அமிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அவமானப்படுத்தி அமிச்சிட்டீங்களே. 4 பேருக்கு முன்னாடி பேசினா தான் அவமானம். என் தங்கச்சி முன்னாடி பேசினது எச்சரிக்கை. யாருக்குண்ணே? உனக்கு தாமா. என்னென்ன சொல்றீங்க? இனிமே நீ இந்த ஃப்ரெண்டோட பழகிறத நிறுத்திடணும்னு சொல்ற. ஜானகி, அந்த பொண்ணோட பழகிற உன்னையும் யாராவது கைத்தட்டி கூப்பிடக்கூடாது பாரு. அதுக்கு தாமா சொல்றேன். அண்ணே, பிரியா கொஞ்சம் துணிச்சலானவ, ஆனா ரொம்ப ஒழுக்கமானவ. பாவம், அவ அண்ணன் கூட சமீபத்துல தான் இறந்து போனாரா. அனாதையா இருக்கிற அவ மனச புண்படுத்திட்டீங்களே. இத பாருமா, யாரும் கெட்டு போகணும்னு நினைக்கிறது இல்ல, சந்தர்ப்பம் எதையும் செய்ய வச்சிரும். அப்படி ஒண்ணு கெட்டு போக அவளுக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்ல. கூட படிச்ச ஃப்ரெண்ட நம்புற நீ கூடவே இருக்கிற அண்ணனா அதோட நம்பலா? இத பாருமா, உறவு இருக்கிற வரைக்கும் தான் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு. ஆதரவு இல்லாம போயிட்டா பத்தினியா இருக்கிறதா இல்ல பட்டினியா இருக்கிறதாங்கிறதா கேள்வி. நீங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதுல சத்தியம் இருக்குதா இல்ல சந்தர்ப்பம் இருக்குதாங்கிறதா கேள்வி. ஒரு விஷயம், பிரபல பத்திரிகை ரிப்போர்ட்டர் அருண் கொலை வழக்குல திடீர் திருப்பம். இப்ப புகையுது, ஊதுவத்தியா பூகம்பமான்னு புரியல. வெடிச்சா பூகம்பம், அணைச்சா ஊதுவத்தி. ஊதி விடுங்க, ஒரு வேலை முடிஞ்சிடும். எங்கட்டு போனா அப்துல்லா கிட்ட சேர்ந்துருச்சுன்னு சரியான தகவல் வந்தாச்சு. நம்ம கைக்கு வந்தாச்சா? கேட்டா எச்சி முழுங்குறான். தொகை பெருசா இருக்கிறதால வேஷத்தை கழிச்சு வெளியே வர மாட்டேங்கிறான். அப்போ வேஷத்தை கழிச்சிட்டு. அலைக்கும் சலாம் அப்துல்லா. இன்னும் பாதிரியா ட்ரெஸ் கரெக்ட்ல போல இருக்கு. ஆமா, எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன கேள்வி புதுசா இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? பணம் வரல, வந்ததும் கொடுத்துறேன். என்ன அடிக்காதீங்க, என்ன நம்புங்க. அந்த பெட்டியில பணம் இல்ல, அந்த பெட்டியில பணம் இல்ல. இத உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னாரு. வந்துருச்சுங்கிற தகவலை நான் சொல்லிடுறேன். அண்ணாத்தாடுறார், ஒத்திக்கோ ஒத்திக்கோ, பல்லாண்ண சருக்கு தான் ஊத்திக்கோ ஊத்திக்கோ. ஊர்கா எங்க வச்சுக்கின? பையில வச்சுக்கணா?
மடியில வச்சுக்கிறேனா? இந்தா கீது. என்ன பாதிதான் கீது. பாருமா, இந்த பாச்சா பையன் என்னை ஏமாத்தி கிணைக்கிறான். பாத்தியா, பாதி பாட்டுதான் கீது. அவனை என்னன்னு கண்டுக்கின்னு வரேன். உள்ள போ. இந்த நைனா குச்சா க்ளோஸ் ஆயிடும் போல இருக்குதே. என்ன காரமாக்கிது, பச்சை மிளகா கச்சிட்டம் போல இருக்குதா. என்ன தண்ணி இம்மா காரமாக்குதே. என்ன சத்தம் இந்த நேரம்? ஏன் சத்தம் தான்? யாரா? என்ன மரியாதை மடங்குது? அத நீயா? ஏய், என்னம்மா உன் மேல உன் நைனா வடை அடிக்குது, கால் வேற பின்னுது. அது ஒழுங்கம் சுத்தி நிக்கிதா, கால் பிணி நிக்குது. குந்திக்கின்னு பேசுவோமா? இரு, நானும் உன் லெவலுக்கு வந்துக்கிறேன், அப்புறம் குத்திக்குவோம். ஐயோ மாமா, கண்டுக்கினியா கூத்த? ஏண்டா எங்க நைனா புச்சார சொல்லு, சமையல் கண்டு மைனா போய் புடிச்சுக்கிட்டு வா நைனா. யாரா சொல்றா சோமாரி? ஏண்டா கூத்து கத்துக்கிறேன்னு வந்து என் பொண்ணு கையில கூத்தா நடத்தி நிக்கிற? இந்த மாமா அறிவாளு பாயம் பாயமா கீச்சுது. நீ ஜெயிலுக்கு போனாலும் நான் கண்டுக்கிறேன் அம்புஜத்தை. ஏய், என்னடா நான் பார்க்காத ஐவா, வேலூர் மதுரையில நம்ம விலாசருக்கு விசாரிச்சுக்கோ. மாமா, இனிமே இவன் கூத்துக்கு வந்தா உன் பொண்ணை வெட்டுவேன், இல்லன்னு என்னையே வெட்டிக்குவேன். என்ன கூவி நிக்கிறீங்க? அள்ளி குத்துல கட்சி பார்த்தா கத்து குத்துனுந்தா. உண்மைதானா? டேய், எங்கடா காணிக்க? ஒன்னா கலந்துக்கிடுச்சு. ஓசிலே பாடம் கத்துக்கினியா? இனிமே என் பொண்ணை தொட்ட உன் கைய வெட்டிடுவேன். சும்மா கூவாத. நாலு முச்சந்தி நாகத்தமா சத்தியமா சொல்ற, உன் பொண்ணு கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். இது சத்தியம். குடியா ஆய்வான. ஆறு இப்போ உங்களை எதுக்காக கூட்டம் தெரியுமோ? உங்க பத்திரிகை நிதியில இருந்து ஒரு தொகையை அருண் தங்கச்சிக்கு கொடுக்கறதுல ஒரு மாற்றம்னு போன்ல சொன்னீங்க. என்னமோ ஏதோ நான் கலங்கியே போயிட்டேன். ஒருத்தரோட உழைப்பு ஊரடியாம போயிட்டா எப்படி? அதனால ஒரு பாராட்டு விழா நடத்தி கொடுக்கலாம்னு தீர்மானமாயிருக்கு. உங்க பெரிய மனுஷன் எப்படி பாராட்டுதுன்னே தெரியல. அட, ஓடைய போய் சொல்றீங்களே. கடலுங்க ஜேஎம்ஜே, அவர் மனசு பெருசு. பாராட்டு விழா நடத்தி ₹1,00,000 ஜேஎம்ஜே விருதா கொடுக்க சொல்றாரு. இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி தொடங்கும் வரை அனைவரையும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கமிஷனர் இங்க எதுக்காக வராரு? விழா கமிட்டியில இருந்து இன்விடேஷன் அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் அவரை தனிப்பட்ட முறையில வரவழைச்சேன். ஓஹோ, கமிஷனர் சார், வாங்க வாங்க உட்காருங்க. இப்பொழுது அறங்காவலர் பரமானந்த அவர்கள் ஜேஎம்ஜே விருதாக ₹1,00,000 வழங்குவார். விழாவிற்கு வந்துள்ள பெரியவர்களே வணக்கம். சமுதாயத்தின் புல்லுரிமைகளை பத்திரிகையில் அம்பலப்படுத்திய அருண் சமுதாய விரோதிகளால் அழிக்கப்பட்டது இந்த நாட்டிற்கே பெரிய இழப்பாகும். அவரை கௌரவிக்கும் பொருட்டு ஜேஎம்ஜே அவர்களின் ₹1,00,000 காசோலையை அருண் சகோதரி பிரியாவிடம் ஒப்படைக்கிறேன். மேலும் இன்று முதல் எங்கள் பத்திரிகை ரிப்போர்ட்டராக பிரியா அவர்களை நியமிக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பிரியா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். மதிப்பிற்குரியவர்களே வணக்கம். என் அண்ணன் அருண் அநியாயங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த தன் உயிரையும் துச்சமாக மதித்து உழைத்தவர். அவருடைய இறப்பு ஆதாரமற்றதாக இருக்கக்கூடாது. இதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை என் அண்ணன் எனக்கு செய்து வைத்திருப்பதால் ஜேஎம்ஜே விருதாக கிடைத்த இந்த ₹1,00,000 குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பணிக்கு பயன்படுத்த காவல்துறைக்கு நிதியாக அளிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, could I talk to her for 1 minute please? எஸ், இருந்து பேசிட்டோமா? நான் கார்ல இருக்கேன். மிஸ் பிரியா, உங்களை இன்சல்ட் பண்ணதுக்காக என் தங்கச்சி ரொம்ப வருத்தப்பட்டா. சந்தர்ப்பம் யாரையும் குற்றவாளியா நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க நடவடிக்கை எனக்கு ரொம்ப சந்தேகத்தை உண்டாக்கிடுச்சு. உங்களை ஜாமீன்ல கூட்டிட்டு போனவங்க ரொம்ப மோசமானவங்கன்னு தெரிஞ்சுதா நான் வந்து உங்களை காப்பாத்தினேன். ஆனா என்கிட்ட சொல்லாம நீங்க ஓடி போயிட்டீங்க. என்ன காப்பாத்தவா வந்தீங்க? அது மட்டும் இல்ல, ஏதோ இக்கட்ல இருக்கிறவங்களுக்கு
உதவி செய்யலாம்னு நினைச்சேன். ஏதோ தடுமாற்ற நிலை, தப்பிச்சா போதுன்னு ஓடிட்டேன். அது சரி, இப்போ நீங்க மனிதாபிமானம் உள்ளவங்கன்னு நினைக்கிறேன். அதனால என்ன மன்னிச்சிடலாம் இல்ல? சாரி, நானும் உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். கமிஷனர் உங்களை திறமையானவர், நேர்மையானவர்னு சொன்னாரு. ஓகே, இப்போ நம்ம 2 பேருடைய டவுட்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. வக்கீல் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க போலாம். டெய்லி நியூஸா இல்லாம ரொட்டீன் ப்ராப்ளமா இருந்தா குட். சார் தர்மம் போடுங்க சார். உங்க பேர் என்ன? தனசேகரன். பேர்ல செல்வம், வாழ்க்கையில தரித்திரம். ஆமா, இவங்க உங்க சம்சாரமா? அது மாதிரிதான். இப்படி பிச்சைக்காரனா ஆயிட்டோமேன்னு என்னைக்காவது நீங்க வேதனைப்பட்டதுண்டா? தலைவலிக்கு மருந்து போடலாம், தலை விதிக்கு ஏதுமா மருந்து, அதனால நான் வேதனைப்படுறது இல்ல. உங்களுக்கு கை கால் தான் நல்லா இருக்கே, உழைச்சு சம்பாதிக்கலாம்ல. நீங்க கூட நல்லா தானே இருக்கீங்க, சினிமாவில் நடிக்கலாமே. அது சரி. ஆமா, இப்படி பிச்சை எடுக்கிறது உங்களுக்கு கேவலமா இல்ல? எதுமா கேவலம்? திருடாம ஏமாத்தாம கௌரவமா கேட்டு வாங்கி சாப்பிடுறோம். பிளாட்பார்ட்ல உட்காந்து பிச்சை எடுக்கிறத விட பித்தலாட்டம் செய்யறதாமா கேவலம். பேப்பர்ல எங்க போட்டாலாம் பெருசா வரணும். ஆமா போடுறேன். ஆமா, இப்ப நீங்க என்ன கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருக்கீங்க? கட்சி தாவறது ஒரு குற்றமா, அதை தடுக்க சட்டம் கொண்டு வர போறாங்களாம். இது ஒரு தனி மனிதன் உரிமையை பறிப்பதாகும். அதை கண்டிச்சுதாமா இந்த உண்ணாவிரதம். அப்போ கட்சிக்கு கட்சி தாவறது குற்றம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? பின்ன இல்லைங்களா, சாதாரண காக்கா பட்சி அது தாவுது, நாங்க கட்சி தாவ கூடாதா? பங்காரு எடுத்து சொல்லி. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கங்காரு தாவுது, இந்தியாவில் இருக்கிற இந்த பங்காரு தாவுனா என்னமா குத்தம்? அப்போ உங்க கோரிக்கை எல்லாம் நிறைவேற வரைக்கும் யாரும் உண்ணாவிரதத்தை விட போறது இல்ல இல்லையா? நிச்சயமா, இது ஒரு தொடர் உண்ணாவிரதம். தொடரா? காலையில் ஒருவர் மதியம் சென்று விடுவார், மதியம் ஒருவர் மாலை சென்று விடுவார், மாலை வருபவர் இரவு சென்று விடுவார். அப்படின்னா இதுல யாருமே பட்னி இல்லையே. எப்படி சொல்றீங்க? காலையில டிஃபன் சாப்பிட்டு வந்து உண்ணாவிரதம் இருக்கிறவர் மத்தியானம் சாப்பிட போயிடுவாரு, மத்தியானம் சாப்பிட்டு வந்து உண்ணாவிரதம் இருக்கிற அண்ணா போலீஸ் வேன் வருதுண்ணே. போலீஸா? பங்காரு என்கிட்ட என்ன பேட்டி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சார், வர்த்தக மலர்னு ஒரு ஸ்பெஷல் ரிவ்யூ வெளியிடுறோம். தமிழ்நாட்டிலேயே 60 பிரிவுகளை கொண்ட JMJ பத்தி எழுதலனா எங்க மலருக்கே மன இருக்காது சார். அதெல்லாம் சரி மேடம், JMJ குரூப்ல ஒரு பிரிவுக்கு மேனேஜர் தான் நான். எல்லா விவரத்தையும் சொல்ல முடியாத. சரி, எல்லா விவரத்தையும் சொல்ல வேண்டாம், தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்களேன். இந்த JMJ குரூப் இருக்குல்ல, அதுக்கு முதலாளி யாரு? முதலாளி JMJ. அதான் தெரியுதே, அவரோட முழு பேர் என்ன? உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா முதல் எழுத்து மூலதனம், மொழி எழுத்து மொத்த லாபம். சரி, நீங்க அதை பத்தி ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உங்க நிறுவனம் இவ்வளவு பிரபலமானதுக்கு காரணம் போதைப் பொருள் ஏற்றுமதின்னு. இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத கேள்விகளை கேட்காதீங்க சார். ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க. உங்க JMJ முதலாளியா, பார்ட்னரா இல்ல லிமிட்டடா? This is unlimited. உட்காரலாமா? இல்ல, பெரிய விஷயங்கள் அவன் பின்னால மறைஞ்சிருக்கு. என்ன பெரிய விஷயம்? எங்க அண்ணன் டைரியில இருந்த ஒரு முக்கியமான குறிப்பு தான் அந்த JMJங்கிற பேரு. அவனை பத்தி தெரிஞ்சுக்கதான் இவங்கிட்ட முயற்சி பண்ணேன். JMJ பத்தி? உங்க அண்ணன் டைரியிலையா? ஆமா, அந்த டைரி பிலிம் ரோலுக்காக தான் என்ன துரத்துனதும் ஜாமீன்ல எடுத்ததும். அந்த டைரியில இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஏதாவது இருக்கா? நிறையவே இருக்கு. எங்க அண்ணனோட மரணத்துக்கு காரணமானவங்க எல்லாம் சட்டத்துக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பெரிய புள்ளிங்கன்னு தெரியுது. அவ்வளவு முக்கியமான குறிப்புகளை நீ வச்சுக்கிட்டு என்ன செய்ய போற? நானும் இப்ப அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரகாஷ், வானத்துல வட்டமிடுற ஒரு தனி பறவைனா உட்கார கூட இடம் இல்லாம பறந்தே கழிச்சிருவேன் போல இருக்கு. களைச்சு போய் கீழே விழுறதை விட நம்பி ஒரு மரத்துல இலைப்பாடுறதா நல்லது. ஏன்னா நம்பிக்கைதான் வாழ்க்கை. நீதிக்காக சட்டம், சட்டத்துக்காக நீங்க. உங்களை நம்பலான்னு நினைக்கிறேன்.
விட்டு இவன் யாருகிட்டயே மாட்டிக்கிட்டு இருக்கா? இவன் ஒரு போலீஸ் அதிகாரி. திருட்டு பொருள் போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஹலோ, தேன்குப்பம் கோபால் வந்திருக்கான். வர சொல்லு. அனுப்பி வை. ஐயா கும்பிடுறேனுங்க. வணக்கங்க. என்னடா ஆச்சு? ஐயா, நீலாங்கிற கோபிங்கிறவன் தலையிட்டு என்ன அடிச்சு உதைச்சு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டானுங்க. நீலாங்கர கோபியா? அப்படி என்னடா பெரிய படையே வச்சிருக்கானா? இல்ல, கைவச தொழில் வச்சிருக்கான். இங்க பாரு, நமக்கு முன்னாடியே கோபியோட போட்டோ ஐயா டேபிள்ல வந்துருச்சு. நீலாங்கர கோபி இவனா? சத்தியமா இவனேதாயா? ஏய், நல்லா பார்த்து சொல்லு. வேஷத்தை மாத்திருக்கான் சார். தலையில தொப்பி மாட்டி உடம்புல கோட்டை போட்டு கால் பேண்ட மடிச்சு விட்டான்னா நெஞ்சில தில்லு இருக்கிறவங்க கூட கொஞ்சம் அப்படி இப்படிதாங்க. தடி பசங்களா, இருக்கிறத கோட்டை விட்டுட்டு கோட்டு போட்டவனை பத்தி பிரதானமா பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? கோடவனை கிளீன் பண்ணுங்கடா. அதுக்கு தாண்டா நீங்க லாய்க்கு. போங்கடா. உல்லாசமும் வியாபாரமும் உனக்கு அர்த்தராத்தில தானே? பர்சனல் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறியே, யாரா நீ? இன்ஸ்பெக்டர் பிரகாஷ். அப்படி என்னடா உனக்கும் எனக்கும் பகை? கான்ட்ராக்டர் ராமநாதன் சாவுக்கு நீதா காரணம்னு நான் நிரூபிக்க முயற்சி பண்ணப்போ எனக்கு இடைஞ்சல் கொடுத்து மிரட்டினியே, ஞாபகம் இல்ல? உன் முகம் எனக்கு சரியா நினைவுக்கு வரலையே. கூடிய சீக்கிரத்துல நான் உன்னை சந்திக்கிறேன். அப்போ என் முகத்தை நல்லா பார்த்து நினைவுல வச்சுக்க. மிஸ்டர் ஷேக், இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த பிசினஸ்ல நான் என்ன ஹெல்ப் பண்ணமோ ஹெல்ப் பண்றேன். யூ டோன்ட் வரி, என்ஜாய் யுவர் செல்ஃப். இப்பவே வரேன். ஹெல்த் மினிஸ்டர் புறப்பட்டாராம். அப்படியா? அவருக்கு ஸ்பெஷல் ரூம் 12B அரேஞ்ச் பண்ணி கொடு. என்ன தேவையில்லாதவன் நம்மளை தேடிக்கிட்டு வர்றான்? இவன் தான் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ். ஓ, ஹலோ பிரகாஷ், வெல்கம். கை கொடுக்க ஏன் தயக்கம்? என் கையை தொட்டவன் கோடீஸ்வரன்டா. இந்த கை தொட்டுட்டா நீ கைதி. பார்ட்டிக்கு பெரிய பெரிய மினிஸ்டர் எல்லாம் வராங்க. பாதுகாப்பு படு உஷாரா இருக்கணும். ஓகே இன்ஸ்பெக்டர்? என்னை எதிர்த்தவன திரும்பவும் பார்த்ததில்லை. நான் பார்த்தவ இதுவரைக்கும் என்கிட்ட இருந்து தப்பிச்சதே இல்லை. குட், தட்ஸ் வெரி குட். இந்த பார்ட்டியில பெரிய பெரிய விஐபிஸ் கலந்துக்கிறதுனால ஐ அம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அப்புறம் இதுல முக்கிய விசேஷம் என்ன தெரியுமா? திரும்பி போகணும்ன்ற உத்தேசமே இல்லையா? உத்தியோகம் பொறுப்பானது. நான் வெளியில போகலன்னா நீ வீதியில நிக்கணும். என்ன மிரட்டி பாக்குறியா? என்ன 10 நிமிஷம் இங்க நிறுத்தி வச்சு பாரு. மினிஸ்டர் கார்ல கமிஷனரும் வருவாரு. என்கிட்ட பெரிய தொகையா எதிர்பார்க்கறியோ? பெரிய புள்ளியா எதிர்பார்க்கிறேன். நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம், ஒத்துக்கிறதுக்கு ஒரு அப்ரூவர். அதுக்கப்புறம் உன்னுடைய வேலை 1 2 3 4 கம்பி என்னடா? முகம் மறந்து போச்சுன்னு சொல்ல இப்ப நல்லா பாத்துக்க. ஓகே? பாட்டியாரே, உனக்கு அள்ளி கூத்த தவிர வேற ஒரு கூத்தும் தெரியாதா? ஏன் பாஞ்சாலி சபதைக்குது, பவள கொடிக்குது. நைனா, வாமா, எங்கம்மா போய்க்கின? யார் இது? அகண்டம்மா. சிவாய முடியா நைனா? அப்ப நான் உன் கையில சொல்லிக்கல. ஆம்பூர் ஸ்ரீ பாத்து, சிரிப்பு சித்ராங்கி சிரி பாத்து, ஆம்பூர் செங்கமலம். அப்படியா? நான் தான் தென்பாண்டி திருக்கூத்து ரீங்கார பகவதர். பெட்டி வசிச்சா புரியுமே சொல்லிருவேன். நைனா, அக்காவுக்கு ராவுல பஸ் கிடையாது. நைட்டு வீட்ல தங்கிட்டு காத்தால பூர்தான். நீ என்னன்ற? ஐயா இட்டுக்கிட்டு போமா. பாக்கா வாய. டேய், இன்னைக்கு ஒத்திக்க போதுண்டா. என்ன ரொம்ப டயர்டாக்கிது. காணிக்கு வேற இல்ல. எனக்கு என்னமோ பயமா இருக்குது. நீ அப்பால அடுப்பாண்ட போய் பாத்துக்க. ஐயா, 3 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ எதுக்கு வாங்கி கொடுத்துக்கினேன்? சும்மா கட்டி அணைச்சுக்கிட்டு கதை கதப்பா படுத்துக்கலாம் தான். நான் மாட்டேன். நீ ஏதாவது சிலுமிசம் பண்ணிடுவா. எனக்கு கல்மிஷம் இல்லாத மனசு. கைகால் பட்டா நீ என்ன கலங்கப்பட்டா போற? அம்புஜா, ஐயோ நைனா, நைனா வந்துருச்சு. வந்துட்டானா? நைனா வந்துருச்சு.
என்ன ஆம்பூர் செங்கமலம், உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன். ஆமா, உனக்கு வாத்தியார் யாரு? ஆஸ்மா வியாதி, ஆளேல சுந்தரம். அது ஏன் வாத்தியாராச்சா? ஐயோ மாமா, டேய் ஏன்டா அலற? அங்க பாரு, ஆம்பூர் அரைகுறையா நிக்குது. அறுகுறையா? ஆறு எடு ஐவாயில. உன் பொண்ண நான் வாந்தி எடுக்க வைக்கல. என் பேரு அல்டாப் ஆர்வம் இல்ல, ஓத்தியா. ஆறு. 6வது 7வது அப்படியே நில்லு. ஜானகி, என்னடா இது? வீணையா தம்புரவா? வர தங்கச்சிக்கு வீணைன்னா விளையாட்டு பொருளா போச்சு. அண்ணே, போன்விட்டா. ஏமா, நீ அடுப்படியில இருந்த வர? பின்ன போன்விட்டா எங்க இருந்து வரும்? அப்போ மேல வீணை வாசிட்டு இருந்தது யாரு? அதுவா, என் சிஷ்ய. ஓஹோ, சிஷ்ய கொடையில வந்தாச்சா? குருவே சரணம். குருன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்ப குரு சொல்றத கேளுங்க. அண்ணே, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு ஒரு அண்ணிய கொண்டு வாங்க அண்ணே. அண்ணியா? அம்மா, பொறுப்புள்ள எந்த அண்ணனும் தன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணாம தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். கரெக்ட். பொறுப்புள்ள எந்த தங்கச்சியும் வீட்டுக்கு ஒரு லட்சுமி வராம அண்ணனை தனியா தவிக்க விட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இத பாருமா, நீ கட்டிக்க போற மனம் இருக்கானே, அவன் உன்னுடைய ரசிகன். நீ வாசிக்கிற வீணைக்கும் உன் மனசுக்கும் அவன் அடிமை ஆயிட்டான். அதனால கூடிய சீக்கிரத்துல உங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வீணை வாசிச்சாதானே கல்யாணம் நடக்கும். ஆமா, நீங்க என்னைக்கு தாலிய தொடுறீங்களோ அன்னைக்குதான் நான் வீணைய தொடுவேன். இது சத்தியம், சத்தியம். அருண் கொலை வழக்கில் சில முக்கிய ஆதாரங்கள் கிடைத்துவிட்டது. நகரில் பிரபல புள்ளிகள் கைதாகலாம். சர்வேசா, ஏம்மா பிரியா, நீ கொடுத்த இந்த நியூஸ் நகர்ல பெரிய பரபரப்பை உண்டு பண்ணிடுச்சு. உட்காருமா, உட்காரு. எங்க அண்ணனோட லட்சியம் உண்மையை வெளியே கொண்டு வருது. அது பரபரப்பா இருக்கும். இதை விட சுறுசுறுப்பான செய்தியெல்லாம் கூட இனிமேதான் வரும். அதுக்குத்தானே அருண் தங்கச்சி அப்பாயிண்ட் பண்றேன். சர்வேஸ்வரா, ஆமா, நகரில் பெரும் புள்ளின்னு எழுதிருக்கிய, அங்கதானே அந்த சர்வேஸ்வரனே கலங்கிட்டான். இந்த செய்தி எல்லாம் எப்படி கிடைச்சது? உண்மை என்னன்னு என்கிட்ட விவரமா சொல்றியாமா? சொன்னதுக்கெல்லாம் ஆதாரம் கையில வச்சுக்கிட்டு தான் நான் செய்தியை வெளியிட்டேன். ஆதாரம் உன் கையிலையா? இல்ல, இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் கிட்ட. அவனுக்கு எப்படி கிடைச்சது? கிடைச்சது ரகசியமானது, நிரூபிக்க போறது உண்மையானது. கூடிய சீக்கிரமே எல்லாம் வெளிவர போகுது. ராமு, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். அண்ணன் வந்தா டைனிங் டேபிள்ல சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், அதை சாப்பிட சொல்லு. வர. சரிம்மா. ஜானகி அம்மா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க. சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்களாம், சாப்பிட சொன்னாங்க. குட் மார்னிங். சிகரெட் கீழே போடுங்க. ஓ சாரி. யார் நீங்க? வியாபாரிங்க. வியாபாரியா? என்கிட்ட விவகாரம் இல்ல வரும். புரிஞ்சுக்கிட்டா சரி. இந்த அருண் கொலை வழக்கு சம்பந்தமா உங்ககிட்ட ஏதோ ஆதாரம் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதுக்கு விலை 1 லட்சம் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலேயும் வேற இருந்தா சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், அவசரப்படாதீங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனவங்க தங்கச்சி திரும்பி வர வேணாம். வேறத்தை ஒத்துக்கிறத ஒத்துக்காது ஓ இஷ்டம். நீ உள்ள வந்த 10வது நிமிஷம் நான் வெளியே போகலனா உன் தங்கச்சி உயிரோட உள்ள வராது. உன் தங்கச்சிக்கு ஒண்ணு ஆகாது. நீதான் வியாபாரத்துல நஷ்டப்பட்டுட்ட. உன்னை அடையாளம் பார்த்துட்டேன். நஷ்டப்பட்டாலும் லாபத்தை பாப்பேன்டா.